இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தேடி தேடி போயிட்டு எல்லா பூச்சியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், ஒரு ஜிலேபி மீனோட குட்டி கரையோட ஓரத்தில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு நண்டு ஒன்று மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வாய்க்காலில் தேடி பார்த்தோம், மீன் அவ்வளோவா பெருசாக எதுவும் தெரியல. அதனால் நம்ம ஊர் குளத்து படிக்கட்டுக்கு வந்திருக்கோம். இது என்ன பூச்சினே தெரியல. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இது ஆனால் தண்ணி உள்ளே தான் இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரமாக ஒரு கெண்டை மீன் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு, அதையும் பாருங்கள். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கும். நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரில, ஒரு மீனை கூட காணோம். ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஒரே ஒரு இறால் ஒன்று கிடச்சிது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இறாவும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறவ மீன் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா குளத்தில் வாய்க்காலில் ஓடையிலாம் தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. அதனால் வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனேவே ஒரு தேரை ஒன்று மாட்டிக்கிச்சிங்க நம்மக்கிட்ட. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேரை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. இதோட எண்ணிக்கை மட்டும் குறையவே மாட்டேங்குது. எப்படியா இருந்தாலும் இது மட்டும் இந்த மழை டைம் வந்துருச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த தவளை தாங்க இருக்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுவும் இது அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது, மழை டைமில் மட்டும்தான் வெளியே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வயலுக்கே வந்துட்டோம். வயலில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் ஒரு தவளை ஒன்று கிடக்கு. இது பார்த்திங்கன்னா பயங்கரமான சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. நம்ம லைட்டை ஆன் பண்ணதும் சத்தத்தை குறைச்சிக்கிச்சு, என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வயலில் பார்த்தோமே அதோட குட்டி தான் போல இருக்குது இது. ஏன்னா சேம் அதே மாதிரியே இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிவப்பு குளவி தான். இந்த சிவப்பு குளவியை நான் ஷார்ட்ஸில் காட்டி ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூம்குள்ளே தான் இருக்குது. இது பறக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அடுத்தது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மட்டும் குறையவே குறையாது, எங்கே இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும், அழிஞ்சும் போகாது. அதே மாதிரி இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பேர் எங்கள் ஊரில் குசுட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல் இந்த குக்கர் மூடியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பெரிய அளவில் உள்ளே எதுவும் இல்லை, மரவட்டை தான் இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் மரவட்டை தான் இருக்குது. இதை அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேரலில் வளர்க்குற நத்தை தான். இந்த நத்தை பார்த்திங்கன்னா ஆப்பிள் நத்தை கிடையாது. இது பார்த்திங்கன்னா வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்தது தான். சின்னதாக தான் பிடிச்சிட்டு வந்தேன். பாசியை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நண்டு. இந்த நண்டுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கு பாண்டின்னு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அந்த நண்டு தான் இது. இந்த நண்டு பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சிருச்சு. இதுவும் ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக உயிரோடு தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் மாலியும் நம்ம ஒயிட் மாலியோட குட்டிங்களும் தான் இதில் இருக்குது. அடுத்தது கப்பியும் இருக்குது. கப்பியும் குட்டி போட்டு வச்சுருக்கு. இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால பக்கத்து வீட்டிலலாம் வெடி வெடிச்சிட்ருக்காங்க. அந்த சவுண்டு தான் அது. இருக்கிறதுலே சிறப்பான விஷயம் இந்த வீடியோவில் என்னென்னா ஆப்பிள் ஸ்னேலோட குட்டியெல்லாம் காட்டுறவங்களுக்கு. இந்த ஓரம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் ஸ்னேலோட குட்டி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற முயல். இதை தான் நம்ம கிவ்வே பண்ணலான் இருந்தோம். யாரும் கமெண்ட்டில் இதை கேட்காததுனால இதை அப்படியே வச்சுருக்கோம்.